வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். டியூப் டெஸ்டிங்னா என்ன, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு என்னெல்லாம் ரிசல்ட் தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டியூப்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஒரு கருமுட்டை வளர்ச்சி ஆகுதுன்னா அந்த எக்கை வந்து பிக்கப் பண்ணி டியூப்பில் தான் அந்த எக்குங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி விந்துக்களும் கர்ப்பப்பை மூலமாக அந்த டியூப்பில் தான் போய் அந்த கருமுட்டையை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த கரு உண்டாகி பேபிங்கிறது யூட்ரஸில் போய் உட்காருது. ஸோ இந்த டியூப் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த டியூப்னா என்னது, அது வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர். அது ஒரு யூட்ரஸுக்கும் ஓவரிக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூபை நம்ம எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான டெஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ரே மூலமாக இருக்கிற ஒரு டெஸ்டிங். இன்னொன்று சோனோசால்ஃபிங்கோகிராம், அது நம்மளுக்கு வந்து சலைன் மாதிரி பண்ணி ஸ்கேனில் பார்க்குற ஒரு டெஸ்டிங். இன்னொன்று டைரெக்டாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் வந்து நம்மளோட டைரக்ட் விஷன்லேயே டியூப்ஸ் எப்படி இருக்குது, மொபிலிட்டி எப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த HSG ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த HSGனா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டையை நம்ம அந்த ஒரு கர்ப்பப்பை வாய்க்குள்ளார செலுத்தும் பொழுது நம்ம ஒரு கர்ப்பப்பையோட வாய் வந்து ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி இந்த டியூப்ஸுங்கிறதும் ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டை வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பை மூலமாக மேலே போய் அந்த 2 டியூப்லையும் வெளியில் வந்து கீழே நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பில்லுங்கிறது நம்மளுக்கு அது தெரியும். ஸோ அந்த ஸ்பில்லை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே பிக்சர் எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் டை போன இடத்துல எல்லாமே நம்மளுக்கு அந்த ஒரு யூட்ரஸ், அப்புறம் அந்த டியூப், அப்புறம் அந்த ஒரு கீழே இருக்கிற ஸ்பில் எல்லாமே வந்து ஒரு ஒயிட் கலரில் நம்மளுக்கு ஒரு ஒப்பேக்காக தெரியறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு டியூப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு யூட்ரஸில் ஒரு ஷேப் நம்மளுக்கு மாறி இருக்குது, இல்லை யூட்ரஸ்குள்ளார வந்து ஏதாவது ஒரு பாலிப் மாதிரி இருக்குது, யூட்ரஸ்குள்ளே செப்டமுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, அனாமலஸ் யூட்ரஸாக வந்து பைகார்னுவேட் யூட்ரஸ், அந்த மாதிரிலாம் வேறு எதுவும் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த யூட்ரஸோட ஷேப்பே அந்த கான்ட்ராஸ்ட் டையில் நம்மளுக்கு மாறி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு டியூபல் பிளாக், அதாவது நம்மளோட டியூப்ல வந்து அடைப்பு உண்டாயிருக்கு அப்படின்னாலுமே அந்த டியூப்ல வந்து டை உள்ளுக்குள்ள போகாததுனால நம்மளுக்கு கர்ப்பப்பை மட்டும்தான் தெரியும். 2 பக்கமுமே டியூப் பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளால அந்த டியூப்ஸே நம்மளால அந்த எக்ஸ்ரேல பார்க்க முடியாது, வெறும் யூட்ரஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பில் நெகட்டிவ், அதனால நம்மளுக்கு யூட்ரஸோட டியூப்ஸ் பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு டியூப் பிளாக் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 2 டியூபுமே பிளாக் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி 2 டியூபுமே பிளாக் ஆயிருந்ததுன்னா நம்ம மேற்கொண்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிமுறையில் நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற மாதிரியும் உங்கள் டாக்டர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டியூப்ஸுங்கிறது ஓப்பனாக இருக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு லேபரட்டரியில் ஒரு டாக்டர் பண்ணுற ஒரு டெஸ்ட் இது. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இது கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா அந்த ஒரு டியூபை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் பொழுதும் அந்த டை நம்மளுக்கு 2 பக்கமும் வெளியில் வரும் பொழுதும் கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கும். பட் இதுக்கு நம்ம ஒரு பெயின் கில்லர்ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் கவரேஜோ சம்டைம்ஸ் உங்கள் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மேனேஜபிளாக தான் இருக்கும். கருமுட்டை வளர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்டிங்கை முடிக்கணும். ஏன்னா அந்த ஒரு யூட்ரஸுங்கிறது ஒரு ப்ரெக்னன்சி ஆகாத ஒரு நேரத்தில் தான் நம்ம இந்த டெஸ்டிங் ஏன்னா டையை இன்ஜெக்ட் பண்ணுறதுனால செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு பீரியட்ஸ் வந்து ஒரு 7-8 நாள் அந்த தீட்டு நிற்கிற அந்த நேரத்தில் ஒரு 7-8 நாளுக்குள்ளே நம்ம இந்த நார்மலாக இந்த டியூப் டெஸ்டிங்கை நம்ம செஞ்சுருவோம். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு டவுட்டு, இப்படி இந்த டியூப் டெஸ்டிங் நம்ம பண்ணோம்னா நம்ம எப்போ வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாம் டாக்டர், அந்த சைக்கிளில் நம்ம இந்த டை எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி போடுறதுனால நம்மளோட பேபி ட்ரை பண்ணாமல் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த டியூப் டெஸ்டிங் பண்ணுற அதே சைக்கிளில் நீங்கள் அவசியம் ப்ரெக்னன்சியும் ட்ரை பண்ணலாம். இந்த டைங்கிறது நம்ம உடம்புலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ இந்த டைக்கும் நீங்கள் பேபி ட்ரை பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே சைக்கிள்லையும் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராது, பேபி அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் இந்த டியூப் டெஸ்ட்
டெஸ்டிங் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு தெரப்யூட்டிக்காகவும் சொல்லுவோம். ஸ்பாசம், அதாவது அந்த ஒரு மசில் லேயர், அந்த டியூப்ஸுங்கிறது மசில் ஆனதுனால அது சில சமயம் ஒரு ஸ்பாசத்தில் இருந்து அது ஒரு மூடிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம அந்த ஒரு டையை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அது ஓப்பன் ஆகி ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு கூட சில சமயம் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு தெரப்யூட்டிக்காகவும் இந்த ஒரு ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டுங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் இன் டிட்டர்மினிங் நம்மளுக்கு வந்து ஒரு டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கான்னு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை நிற்கலை, ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணி அப்படின்னா இந்த ஒரு டியூப் டெஸ்டிங் பண்ணும்பொழுது டியூப்ஸோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு அடுத்து நம்மள என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும்.